இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இவ்விதமாக இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன். விசேஷமாக ஒவ்வொரு பெண்களுக்கும் இவ்விதமாக மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். I want to greet all women in our church, Methodist Women Sunday, and wish you all the best. And you have been doing great. You have been praying and devoting yourselves to the Lord and for the church. May the good Lord continue to bless you. அன்பானவர்களே, தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு தொடக்கமாக 103வது சங்கீதம் முதல் 5 வசனங்களை ஆங்கிலத்திலே நான் வாசிக்கின்றேன். I want to read Psalms 103 first 5 verses. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagle. நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's look to God in prayer. Father God, we want to praise you and thank you, Lord, for your goodness and mercies, O Lord Father. Lord, you have sustained us these days, O Lord Father. ஆண்டவரே, தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. இவ்விதமாக இந்த நாட்களிலே தேவன் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வந்திருக்கிறீர் அப்பா. எங்களை தேவன் நடத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, 4 மாதங்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம் ஆண்டவரே. 5வது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கின்றோம். இந்த வாரத்திலேயும் ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் தொழுகை செய்யும் தேவன் எங்களுக்கு இன்னொரு தருவாயும் தருணத்தையும் கொடுத்திருக்கிறீர். Father, you have given us another opportunity to worship you, O Lord. Father, help us to worship you in truth and spirit, O Father. Lord, as we remember this Sunday, Lord Father, as this is Women's Sunday, and we pray that, Lord, you bless every woman in our church, O Lord Father, as we worship in families, O Lord. ஆண்டவரே, குடும்பத்திலையும் ஆண்டவரே எங்க இருந்தாலும் உம்மை துதிக்கும் பொழுதும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நேரத்திலும் எங்களை சுற்றி ஆறுதல் படுத்தி தேற்றி நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை, இந்த சத்தியம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக அது காணப்பட தேவனையும் உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தொடக்கம் முதல் இறுதி வரை தெய்வ பிரசனத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனை நாம் கீர்த்தனை செய்வோம். Let's sing the songs that will be played in the projection. Let's worship our Lord. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை
கர்த்தர் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவருக்கு மாத்திரம் நம்முடைய துதிகள் ஆராதனையும் செலுத்துகிறோம். ஏன்னா அவர் ஒருவர் தான் பாத்திரர், அவர் ஒருவர் தான் பாத்திரர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் யாரும் இல்லையே, உம்மை போல் யாரும் இல்லையே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தராய் இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காணும்படி எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. நீர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்ல தேவன். உம்மை போல் ஈடிணையா யாரும் இல்லாததை நாங்கள் உணர்ந்து அறிய செய்வீராக. திரும்பவும் உண்மையே நம்ப, உண்மையே சார்ந்து வாழ இன்னும் அதிகமா எங்களுக்கு உதவுவீராக. உம்முடைய வழிகள் எங்களது காட்டிலும் மேலானவைகள், உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய காட்டிலும் மேலானவைகள். அதை நம்பி உம்முடைய வழிதடுத்ததில் படி போகும்படி எங்களை நடத்துவீராக. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
மகிபன் இயேசுவே மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி என்றென்றும் ஆராதிப்போம் மகிபன் இயேசுவே மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி என்றென்றும் ஆராதிப்போம் நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அன்பானவர்களே நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் லுக் டு காட் இன் பிரேயர். பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, மீண்டும் உம்மை நாங்கள் ஸ்தோதரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். அப்பா, நீர் ஆண்டவரை துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூய தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நேரத்திலேயும் உம்மை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். Father God, we want to praise you, worship you and exalt your name, O Father, because you are a righteous God, O Lord Father. Lord, we want to thank you for all the humans that you have given us in this church, O Lord Father. We want to bless them in the name of Jesus. கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களை கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். அவர்களை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர் நீர். அவர்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் கர்த்தாவே. அவர்களை தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்கள், தியானங்கள் கர்த்தாவே, எல்லா விதமான ஊழியங்களையும் கூட தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். Father God, we pray that Lord, you'll continue to strengthen each of our women, oh Father. Bless them, oh Lord. Father, you know their cries, oh Lord. You know their pains, oh Father. Lord, you know all their weaknesses, oh Lord Father. Lord, we cry before you and we ask for strength, oh Lord Father, because you are a God who renews our strength, oh Lord. ஆண்டவரே தேவனே, நீர் எங்களுடைய ஆத்துமாவை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், எங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆண்டவரே தேவனே, நீர் எழுந்தருளுவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகம், உடைய பலன் கர்த்தாவை ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் தொடர்ந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தும். அப்பா ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். அப்பா, பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும். ஆண்டவரே, படிக்கிற பாடங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. Father God, we pray that you bless, Lord, every steps, Lord Father, every things that they do, Lord Father. We pray that Lord, you bless them, give them protection, Lord Father. தேவனே, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த கொடிய வியாதி நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வியாதியை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் தொடர்ந்து முறியடிக்கிறோம். ஆண்டவரே தேவன் எழுந்தருளுவீராய் நாங்கள் செபிக்கிறோம். சத்ருவானவனை ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி போடுகிறோம் ராஜா. தேவன் ஆண்டவரை எழுந்தருளுவீராக. கர்த்தாவே, இந்த வியாதி இனியும் ஆண்டவரை தலை தூக்காதபடிக்கு கர்த்தாவே இன்னும் பரவாதபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த 5வது காலகட்டத்திலே நாங்கள் கடந்து வரும்போதும் தேவனே எங்களுக்கு நீர் சுகத்தை அருளச் செய்வீராய் செபிக்கிறோம். Father God, even though we enter the 5th phase, Lord Father, we pray that Lord, you will grant us wisdom, knowledge and understanding, Lord, to overcome, Lord Father, this pandemic, Lord Father, that is spreading throughout, Lord, our land and in the world, Lord Father. தேவனே, பல இடங்களில் பரவி வருகிற இந்த வியாதியை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். அப்பா கர்த்தாவே, ஜாக்கிரதையாய் உறுதியாய் நடந்து வர கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே,
ஆண்டவரே அதிகாரிகள் விதிக்கிற ஒவ்வொரு விதிமுறைகளையும் நாங்கள் கையாள ஆண்டவரே அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆண்டவரே செயல்பட கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தை தருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்கள் முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே விசேஷமாக இந்த பெருநாளின் நாட்களிலேயும் கர்த்தாவே தேவனே அவர்களுக்கு ஞானத்தை நீ தருவீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த பெருநாளை எதிர்நோக்கி சொல்லுகிற ஆண்டவரே ஹரிராயா ஹஜ்ஜியை எதிர்நோக்கி சொல்லுகிற ஆண்டவரே நபர்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கிருபையும் தயவையும் நீர் தாரும் அப்பா. ஆண்டவரே அனவசியமான கர்த்தாவே டிராவலிங் இராதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் பாதுகாப்பை நீர் தாரும் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய தப்பிதங்களின் நிமித்தமாக இந்த வியாதி இன்னும் பல இடங்களிலே பரவி விடாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, help us to curb, Lord Father, this disease. Help us to, Lord, live a righteous life, and Lord, help us to live in wisdom, Lord Father. Lord, we want to remember those who are living abroad, Lord Father, mothers who are living abroad. We want to remember them in the name of Jesus, Lord Father. We pray that, Lord, your counsel, your blessings will be with them, Lord Father. Lord, students who are living abroad, we want to bless them, Lord. ஆண்டவரே தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தாய்மார்களை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம் அப்பா. குடும்பத்தினரை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஸ்திரப்படுத்தி தேவன் பலப்படுத்துவீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே நாங்கள் சீக்கிரமாக ஒன்றாக ஆராதிக்க கர்த்தாவே நீர் வழிகளையும் வாசல்களையும் திறந்து தருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடும் ஆண்டவரே. கர்த்தாவே அவ்விதமாக அத்தியட்சர் ஆண்டவரே பிரசிடென்ட் ஆண்டவரே எங்களுடைய தலைவர்கள் ஒவ்வொருவர்களுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி வேண்டிய ஆண்டவரை வழிநடத்தல தயவையும் நீர் தாரும். என்னுடைய ராஜாக்கள் கர்த்தாவே மந்திரிமார்களை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம். தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஞானத்தினாலே ஆசீர்வாதத்தினாலே கிருபையினாலே தேவன் அவர்களை நிரப்புவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we want to remember, Lord, our leaders into your living hands, so Lord Father, as they, Lord Father, plan and Lord, they come up with new laws, so Lord Father, to curb this pandemic, oh Lord Father. We pray you grant them with wisdom, knowledge and understanding, oh Father. Bless each one of us, oh Lord Father. Keep this nation, this land safe, oh Lord Father. ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் மூடிக்கொள்வீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் உடையும் ஆண்டவரே. கர்த்தாவே எந்த நாச மோசங்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு என் ஆண்டவர் இந்த தேசத்தை மூடிக்கொள்வீராய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் வேலைகளை இழந்து ஆண்டவரே வியாதி நிமித்தமாக ஆண்டவரே பண கஷ்டத்தின் நிமித்தமாக அநேகர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆறுதலை தருவீராய் ஜெபிக்கிறோம். Father God, we pray that you will comfort each one of us, oh Father. Many of us have lost our jobs, oh Lord Father. Lord, our income have dropped, oh Lord Father. And some of us are, Lord, with diseases, oh Father. We pray in the name of Jesus, oh Lord, that you will heal us, oh Father. Lord, you will continue to comfort us and take us to this time of trial, Lord. ஆண்டவரே வேதனை நிந்தனையான நேரங்களிலே உம்முடைய வசனம் உம்முடைய பாடல் உம்முடைய நம்பிக்கை ஆண்டவரே எங்களோடு இருக்கிறது அப்பா. நீர் முடிவு பரியந்தமும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய முகத்தையே நாங்கள் தரிசிக்கின்றோம். Father God, we want to seek your face, oh Lord Father. Even this day we pray, Lord Father, that you will minister to us. ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பேசுவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய சத்தியம் ஆண்டவரே விதமாய் வல்லமையாய் கடந்து வரும்படியாய் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைபெறும், எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலத்திலே இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல இந்த பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றைய ஆகாரத்தையும் எங்களுக்கு நீர் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை பிரவேசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய விலைகளே, ஆமென்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படும். அப்பா, உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு பேசும் இந்த ஆண்டவரே செய்தி எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாக ஆட்கொண்டு எங்களோடு பேசும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக இருக்கிறது. மெத்தடிஸ்ட் பெண்கள் கர்த்தருக்கு அநேக ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் இருக்கத்தக்கதாக நான் அவளை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு தேவ மகிமையை தேடு. டுடேஸ் டைட்டில் இஸ் சீக் காட்ஸ் க்ளோரி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயம் நிறைந்தவளாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நம்மால் தேட முடியாது. Many times we do things to impress people. மனிதருடைய நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்று நாம் பல காரியங்கள் செய்யலாம், அல்லது நல்ல காரியம் நம்ம செய்வோம், ஆனால் எல்லாரும் மெச்சிக்கொள்ளணுன்ட்டு நம்ம அதை பறைசாற்றுவோம். We may do many good things, but we proclaim it. We tell to everybody what we did. இந்த நாளில் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் எல்லா காரியங்களும் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம போட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ அது பிரபலமாகுது என்று நம்ம பார்த்து நம்ம அதுக்கு ரொம்ப லைக்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு அருமையானவங்களே, நம்ம சுயம் நம்மை மற்றவங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று, மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம செய்கிற எந்த காரியங்களும் கர்த்தருடைய மகிமையை தேட முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாவம் நிறைஞ்சு நம்ம ஜீவிப்போம் என்றால் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்த மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவித்து கர்த்தருடைய சுத்தத்தை செய்து கர்த்தருடைய குணம் நம்மளை வெளிப்பட நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். When we completely surrender our life to the Lord Jesus Christ, and when we obey the word of God, and when we commit to do His will, and when we allow the Lord to reveal His character through our life for His glory, then we will be seeking God's glory in our life. அருமையானவர்களே, இன்றைக்கு தியானத்திற்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக எப்படி தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும் என்று தியானிக்க இந்த புத்தகத்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். When we read through the book of Hosea, we see in this book the relationship between Israel and God is like a marriage relationship, husband and wife relationship. ஓசியா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இருந்த அந்த உறவு ஒரு திருமண உறவுக்குள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் மோசேயின் காலத்தில். அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் தேவனுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்தாங்க. ஆனால் ஓசியாவின் காலத்தில் அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. During the time of Hosea, the people of God rebelled against God and they did not obey the word of God. God says, அவங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்னை தள்ளி விட்டாங்க. They rejected me.
அவங்க விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று விக்கிரகங்களை செய்து விக்கிரகங்களை வணங்கினாங்க. They did not love the Lord God with a whole heart, mind and soul. அவங்க தங்களுடைய தேவனை முழுமனதோடு நேசிக்காமல் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இப்படி ஆண்டவரை தள்ளி அவங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று 4வது அதிகாரத்தில் சொல்றாங்க. And he is telling that people are sinned, and in the moral character it's very very sinful. தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யான இடுகிறாங்க, பொய் சொல்றாங்க, திருடுறாங்க, கொலை பண்றாங்க, விபச்சாரம் செய்றாங்க, இரத்த பழி நிறைந்திருக்கிறது, அவங்க தேவனை மதிக்காம இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை. தேவன் அவளுக்காக யுத்தம் செய்தார், தேவன் அவளை காப்பாற்றினார். ஆனால் அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது அவர்கள் எகிப்தை தேடினார்கள், மற்ற தேசம் அவங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. God says that they were not faithful. Then he said God looked at it as a spiritual adultery and going away from the Lord. இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆவிக்குரிய விபச்சாரமாக காணப்பட்டது. Because of the sin, the Israelites did not seek to glorify God. அவள் பாவத்தில் ஜீவித்ததுனால அவள் தேவ மகிமையை தேடாதவளாக இருந்தார்கள். ஏன் அவங்க பாவம் செய்தார்கள்? Why did they sin? They sinned because they did not know the word of God. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாமல் இருந்ததுனால அவள் பாவம் செய்தார்கள் என்று ஓசியாவில் நம்ம பார்க்குறோம். ஓசியா 8:12, I read Hosea 8:12, you read it, look in English. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளில் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I wrote for them many things of my law, but they regarded it as alien. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமானார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்கிறார். People destroy because of lack of knowledge. They did not know the word of God. In those days, priests should teach the people or instruct the people concerning the word of God. இன்றைக்கு கிறிஸ்து கர்மியானங்களே, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பாகமம் 6:7, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கருத்தா பிள்ளைகளுக்கு போதிக்கணும். தகப்பன்மாருக்கு சொல்கிற, வீட்டில் உட்காரும் போதும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ அவளோடு பேசி என்று உபாகமம் 6:7 சொல்கிறாரு. அநேக குடும்பங்களில் இன்றைக்கி குடும்ப ஜெபம் இல்லை. மெனி ஃபேமிலி தேர் இஸ் நோ ஃபேமிலி ப்ரேயர். வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல. they do not teach the word to the children. Father has no time and mother also has no time. They send to the church school and they think that is enough, and some of them don't even send them to the church school. உலக பிரமார காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது. ராத்திரி ஜபத்துக்கு கூப்பிட்டா ஐம் டயர்ட், மேக் இட் ஷார்ட்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆகையினால பிள்ளைகளுக்காக சுருக்கமாக ஜெபம் செய்து முடித்து விடுவார்கள். காலை தியானம் இல்லை, மாலை தியானம் இல்லை, வேத அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்படி உலக பிரகாரமாக ஜீவித்தா ஒரு சந்ததி, தேவி பக்தியற்ற ஒரு சந்ததி எழும்பும். கிறிஸ்து கர்மியானவர்களே, தேவ நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற நம்மை இந்த MCO காலங்களில் குடும்பமாக வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். We were telling that we have no time, and God has made us sit as a family during this time. He who is wise will make use of this time. ஞானமுள்ளவன் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரே,
கடைசி நாளில் கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி வரும், இதையெல்லாம் வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். The time that is going to come worse than this. But if the children are not rooted and grounded in the word of God, if they do not know the word of God, if they don't have that faith in the Lord Jesus Christ, they will be like the house built on the sand. அவள் எப்படி இருப்பார்கள் என்றால் மணலில் கட்டின வீட்டை போல இருப்பாங்க. வருகிற போராட்டங்களின் காலங்களில் விழுந்து போய் விடுவார்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்ட காலத்தில் நம்ம குடும்பமாக வேதத்தை வாசித்து தியானித்து, கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அண்டை நாம் சேர்ந்து ஜீவிக்கவும், கர்த்தருடைய சுத்தத்தை செய்யவும் இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக ஓசியா புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசித்து மறுபடியும் என்கிட்ட திரும்பு என்று அழைக்கிறார். God's great love called Israel to repent and return to him, to his first love, to him. They've gone after the lovers, they've gone after all the other things, they went after the idols, but he's telling them, come back to me, come back to your first love. He said to Israel, because they are adulterous nation, அவங்க சோரம் போனாங்க என்று ஆண்டவர் சொல்லி என்கிட்ட நீ திரும்பு என்று சொல்றாரு. திரும்பு என்று சொல்றாரு. God is like a loving, faithful husband to Israel who keeps the covenant. தேவன் உடன்படிக்கை காக்கிற ஒரு கணவரை போல இஸ்ரவேலுக்கு இருக்கார். அவர் அன்பானவர். He showed great love no matter how many times they disobeyed. ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா, எத்தனை முறை அவளை விட்டு போனாலும் அவள் பல முறையும் கிறிஸ்து கருமையானவளே அவளை தம்மிடத்தில் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய மனம் அவருடைய விக்கிரகாராதனை வேசித்தனத்தினால எப்படி அவர்கள் மனம் புண்பட்டது என்பது காட்டுவதற்காக அவர் ஓசியாவை பார்த்து ஒரு வேசியை திருமணம் செய்ய சொன்னார். To show the people how much God's heart grieved because of their unfaithfulness, God called Hosea and told him to marry an adulterous wife. And he married Gomer. அவள் கோமரை திருமணம் செய்தாள். ஆனால் கோமர் ஓசியாவுக்கு உண்மையாக இருக்கலை. அவள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய நேசர்களை தேடி அவள் போயிட்டா, கணவனை விட்டுட்டு அவள் போயிட்டா. இது ஓசியாவின் வாழ்க்கையிலே ரொம்ப வேதனையை கொடுத்தது. அங்கே ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அவன் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், மனைவி அவனை விட்டு போயிட்டாளே என்று. பிரபு ஆண்டவர் சொன்னார், நீ அவளை நேசிச்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவளை நேசின்னு சொன்னார். God told Hosea, love her. அவன் என்ன பண்ணான், உடனே அவன் அவளை நேசித்ததுனால அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஏன் அவள் பின்னால் போகிறா, அவள் தான் வேசியாச்சு, அவளை விட்டுரு. அவள் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு 15 வெள்ளிக்காசு அப்புறம் 1.25 கலம் கோதுமை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு அவன் வந்தான். வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ இனிமேல் வேசித்தனம் பண்ணாமல் எனக்காக காத்துரு. ஜனங்கக்கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நீங்களும் இப்படித்தான், நீங்கள் ஆண்டவரை விட்டு சோரம் பண்ணீங்க, ஆண்டோடைய மனம் எப்படின்னா என்னுடைய மனம் புண்படுகிறதோ அதை போல் அவருடைய மனம் புண்படுகிறது, திரும்புங்க என்று சொல்லியிருப்பான். ஆனால் கிறிஸ்து கருமையானவர்களே, அவர்கள் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. அவங்க திரும்பவும் தன்னுடைய பாவத்திலேயே அவள் ஜீவித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுடைய ஆசாரிப்புகள்லாம் நீக்கி போடுவேன், உங்கள் ராஜாக்களெல்லாம் எடுத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை சிறையிருப்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டார். பின்னால் 70 வருஷங்கள் குறித்து அவங்க மனம் திரும்பின போது அவள் மறுபடியும் அவளை மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மேசியாவை அனுப்பினா. அவங்களுக்கு ராஜா இல்லை, ராஜா வந்தார். அவரையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு they rejected the Messiah and then again they were chased off and for nearly
1,800 years they were out. Again in 14th May 1948 he brought them back as a nation, and they are waiting for the Messiah to come. God gave them the time to repent and repent in the time when they were sent out. Today the Lord is calling us the same call: repent and come back to me. Repent and come back to me. We are God's people through the new covenant that was made by the blood of the Lord Jesus Christ. நாம் தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்முடைய தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை மிகுதியாக நேசிக்கிறார். நம்மை அவரை மனவாட்டி என்று சொல்லி இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. பிதாவிட்ட சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அவங்களும் என்கிட்டயே இருக்கணும் என்று சொல்கிறார். என் மகிமை அவள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். He told the Father, I want my people to be with me and I want them to see my glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிற காலங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு. இஸ்ரவேலுக்கு ஆராதனை இல்லாமல் அவளை தள்ளி வைத்திருந்த இந்த காலங்கள் அவள் மனம் திரும்ப அவளுக்கு தள்ளி வைத்திருந்த காலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வீட்டில் நேரத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து. கருமையானங்களே, திஸ் இஸ் a time to repent and return to God. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக ஜீவித்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய உள்ளத்துல அநேக விக்கிரங்கள் இருக்கலாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்காம இந்த உலக பொருளுக்கும் நம்முடைய சுயநலத்திற்கும் பலவித காரியங்களை நம்முடைய உள்ளத்துல நம்ம நிறைத்து நம் தேவனை நாம் அவரை கனப்படுத்தாமல் இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். நம்முடைய பணம், பெருமை, நம்முடைய புகழ், அந்தஸ்து எல்லாமே நமக்கு முக்கியமாக இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல திரும்பு, ரிட்டர்ன் டு மீ. அதுதான் 14வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என்னிடத்துல திரும்பு என்று சொல்கிறார். உன் கர்த்தராகிய தேவனிடத்துல திரும்பு. அதே காரங்கள் இன்றைக்கு கிறிஸ்து கருமையானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியம் செஞ்சிட்ருக்கோமே அருமையானவர்களை சிந்தித்து பார்க்குற காலம். யார் புகழுக்காக நம்ம செய்கிறோம்? யார் மகிமைக்காக நம்ம செய்கிறோம்? எத்தனையோ திட்டங்கள் போடுகிறோம், எதையோ காரியங்கள் செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டோடைய மகிமைக்காக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு அதை குறித்து கரிசனை அடையாமல் மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்து கருமையானவர்களே, இது சிந்திக்கிற காலமாக இருக்கிறது. நாம் அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமாக நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து கருமையானவர்களே நம்மை ஆராய வேண்டிய காலமாக இருக்கிறது. நம்மை ஆராய்ந்து பார்த்து ஓசியா 14 and he says, when we confess our sins, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்து திரும்புங்க. இந்த ஆண்டவரே, நாங்கள் இப்படி பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைக்காம இருந்தோம், எங்க மனம் போன போக்கில் சென்றோம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது, when we come to him through our word and confessing our sins, கர்த்தர் வேதம் சொல்லுது, அவர் நம்மை தயவாய் அங்கீகரிப்பார். He will receive us, he will forgive us and he will receive us. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலில் செலுத்துவோம் என்று சொல்கிறார். அப்பொழுது then we will praise him. When we confess our sins, when God forgives us of sins, and when we receive us back, our heart will be filled with praises. That's what verse 2 says. உங்கள் உதடுகளின் துதியை நீங்கள் செலுத்துவீர்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே உங்களைத்தான் நம்புகிறோம், நீரை என்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 3வது வசனம் சொல்லுது, அசிரியா இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் தேவன்,
உங்களைத்தான் இந்த COVID-19 காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நாங்கள் உங்களைத்தான் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களை தாங்குகிறவர், நீரே எங்களை வழிநடத்துகிறவர் கர்த்தாவே என்று கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய சீர்கேட்டை 4வது வசனத்தில் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுவார். அவர் அன்புள்ள தேவன், அவர் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிப்பேன். I will love you, truly I will love you. I will change you, I will transform you and I will love you. That's what he is telling. I will not be angry with you. Verse 4 says, I will not be angry with you. உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன். கிறிஸ்து கடுமையானவளே ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். பனியை போல் அவர் நம்முடைய சமூகத்தில் இறங்குவார். கிறிஸ்து கருமையானவளே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய அழகை பரிசுத்த ஆவியானவர் பனியை போல நம்ம மேலே இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய குணத்தை அவருக்கு காட்டுவார். He will reveal our nature, our fallen nature to us. And he will also show the beauty of Christ to us. தேவனுடைய அழகையும் நமக்கு அவர் காட்டுவார். When we surrender ourselves to him. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெருமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவரே கோபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய விழுந்து போன நம்முடைய குணத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்து அருமையானவர்களே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். முழுமையாக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரால் நிரப்பப்பட்டவர்களாயிருப்போம். We will be filled with Christ, no more self. When we completely surrender, truly surrender our life, truly surrender our backsliding, truly surrender all our sins to the Lord will receive it. The Lord will transform it. நம்மை முழுவதுமாக மாற்றுவார். He'll enable us to love him more and more and more. அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். He will enable us to love the people who hurt us. Like Hosea, God loved the people who hurt him. He will enable us to love the people who hurt us. The people who are selfish, who are not concerned about our feeling, அவர்கள் சுயநலமாக இருந்து நம்முடைய உணர்ச்சியை அவர்கள் புண்படுத்துகிற மக்களையும் கர்த்தர் நேசிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். Those who betray us, just like Israel, God will still enable us to love them. When God's love is revealed in our lives, dear beloved, God's name will be glorified. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும் போது கிறிஸ்து கருமையானவர்களே தேவனுடைய நாமம் வெளிப்படும், மகிமைப்படும். கிறிஸ்து கருமையானவர்களே, every time we choose to pray, every time we have bitter and hateful thoughts about a person, let's come to the Lord. We'll tell the Lord, Lord, help me to love the person. I don't want to hurt the person. I don't want to hate the person. The Lord will lose us from the power of that bitterness that controls us. நமக்கு அந்த கோபம் வைராக்கியம் வரும்போதே ஆண்டவரே இந்த கோபம் எனக்கு வேண்டாப்பா, அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் அன்புனால நிரப்பும் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அந்த கோபம் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த பிடியை விட்டு அகன்று போகும். கிறிஸ்து கருமையானவர்களே அவரை போல நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய கண்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்க, வழி தப்பி போன ஜனங்களை அவர் நமக்கு காட்டுவார். அவளையும் நேசிக்க உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே அந்த வாரம் அந்த பவுல் சொல்கிறது போல கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு தான் அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவும். அந்த அன்பு தான் வெளியே போன மக்களை ஆண்டவரிடத்தில் திரும்புறதுக்கு அவளை வழி நடத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான். அந்த அன்பு இல்லைன்னா நமக்கு ஆத்மபாரமும் இல்லை, அவளை குறித்து நம் கரிசனையும் இல்லாமல் இருப்போம். கிறிஸ்து கருமையானவர்களே ஆண்டோடைய அன்பினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போமா? இந்த அன்பு நம்ம இணைக்கிற அன்பாக இருக்கிறது. It will unite us as family, it will unite us as church, it will unite us as Methodist women. நம்ம அதை இணைக்கிற ஒரு அன்பு.
தேவனோடு நம்மை இணைக்கும், நம்முடைய குடும்பத்தோடு நம்மை இணைக்கும், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களோடு நம்மை இணைக்கும். யூனிட்டி பிரிங் glory to God. நம்ம அப்படியாக இணைந்திருப்போம் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து கருமையானவளே, இந்த காலத்தில் நம்மை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய அன்பு நம்மால் நிறைந்திருக்கிறதா அல்லது சுயம் நம்மை நிறைந்திருக்கிறதா சிந்திப்போம். அருமையானவர்களே, நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய அன்பு நம்ம நிறைந்திருந்து அவருடைய குணம் நம்மளை வெளிப்படும் என்றால் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய வருகை சமீபம், ஆயத்தப்படுங்கள் என்ற அந்த சொல் தொனித்து கொண்டே இருக்கிறது. மரநாத்தா, வாருமாண்டவரே என்று சொல்வோமா? அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை, முழுமையாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய குணம், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு எங்களில் காணப்படட்டும் சுவாமி. நாங்கள் லில்லி புஷ்பத்தை போல அழகுள்ளவளாக இருக்கும். கேதுரு மரங்களைப் போல நாங்கள் உறுதியாகவும் நிலைத்திருக்கவும் எங்கள் வாசனை வீசத்தக்கதாக தேவரீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இறுதி பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். லெட்ஸ் சிங் த லாஸ்ட் சாங். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் 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 துதிப்பேன். அன்பானவர்களே, இறுதி ஜெபத்தையும் ஜெப வேலைக்குள்ளாகியும் நாம் கடந்து செல்வோம். ஜெபமும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கின்றோம். நீர் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, ஓசியா தீர்க்கதரிசி கர்த்தாவே உம்மை பார்த்த ஒரு தெய்வ மனுஷனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தாவே அவரை நீர் ஆண்டவரை சந்தித்தீர். ஆண்டவரே, அவரோடு கர்த்தர் பேசினீர் அப்பா. நீர் அவரோடு கர்த்தாவே நீர் இடைப்பெற்ற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, தேசத்தின் ஆண்டவரை பாவங்கள், அகோரங்கள், தீமைகள், எல்லா விதமான ஆண்டவரை வெறுப்புகளும் கசப்புகளும் ஆண்டவரே அந்த நாட்களிலே காணப்பட்டது. ராஜா, நீர் அந்த மகனோடு பேசின வார்த்தைகளே இந்த நாளிலே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே இந்த நாட்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்விதமாக ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற வண்ணமாக கர்த்தாவே நாங்கள் உம்மை பின்பற்றி வர தேவனே எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும் அப்பா. எங்களுடைய தியானங்கள், எங்களுடைய ஜெபங்கள், துதிகள், பரிசுத்தம் மற்றவர்களை கர்த்தாவே கிறிஸ்து அண்டை கொண்டு வர தேவன் உதவி செய்வீராய் ஜெபிக்கிறோம். Father God, we pray that Lord you will help us to be like you, O Master. Lord, when you were in this earth, Lord Father, Lord, you impacted many, O Lord, through your holiness, through your devotions, O Father, through your discipling, O Lord Father. Many came to you, O Master. Lord, help us to disciple many, even in this time of need, in this time of, Lord Father, difficulty, O Lord. Father, we seek your face that, Lord, we may be able to please you rather than men, O Lord. ஆண்டவரே, உம்மையே மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க, வணங்க, பின்பற்ற தேவனை தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தருவீராய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. நீர் எப்பொழுதும் எங்களோடு வாசம் செய்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜீவனுள்ள தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவீராய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வெளியேற பெற்ற நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென்.